ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வில்லேஜ் இதுதான் தும்பராம்பட்டு கிராமம். எங்கள் கிராமத்துக்கு ரோடு வசதி ரொம்ப மட்டமான சாலை. சொல்லப்போனால் எனக்கு இன்றைய வயதுக்கு 26 வயது ஆகுது. என்னோட 14வது ஏஜில் இந்த ரோடு போட்டது. எங்கள் அப்பா இறந்து இப்போ 10 வருஷம் கிட்ட ஆகி போயிடுச்சு. 10-12 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த ரோடு இருக்கிற நிலைமைக்கு சத்தியமாக சொல்கிறேங்க, எல்லா ஊர்லேயும் இந்த ரோடு பிரச்சனை தாங்க பெரும் பிரச்சனையாக இருக்குது. நானும் நெட்டில் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ஊர் ரோடும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை வசதியும் கிடையாது. ஒரு பசங்க விளையாடுறதுக்கு கிரவுண்டும் கிடையாது. ஒரு வாலிபால் எங்கள் ஊர் பசங்க ஒரு மேட்ச் வைக்கணுன்னாலும் அதுக்கும் எதுவுமே ஒரு வசதியும் இல்லை. குடிநீருக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்குது. ஊரில் பைப்பு போட்டிருக்காங்க. 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி, 4 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வெளியூர் போயிருந்தாங்க. நானும் வெளியூர் போயிருந்தேன். நான் வெளியூர் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி வந்துச்சு. நான் 6 மாதம் கழித்து இங்கே 1 மாத காலமாக இருக்கிறேன். தண்ணியே வர கிடையாது. தண்ணிக்கு நாங்கள் இன்னொரு தெருவை தாண்டி இன்னொரு தெருவுக்கு தான் போய் ஆகணும். அந்த தெருவுலேயும் தண்ணி பிரச்சனை. அதில் போகிற சிமெண்ட் சாலையில் தண்ணி போகுது. எங்கள் வீதியில் பைக் ஓட்ட முடியல, நாங்கள் கீழே விழுறோம் அப்படின்ட்டு அங்கேயும் சண்டை. வீதிக்கு வீதி ஒரு மினி டேங்க் அமைச்சு கொடுக்க முடியலன்னு பைப்பு போட்டிருக்காங்க. அந்த பைப்பு மூலிமா தண்ணி கொடுத்தானாவது அவங்களே எடுத்துப்பாங்க இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரியே கூடயும் இல்லைங்க. எங்களுக்கு தேவை தண்ணி மெயின், தண்ணி அப்புறம் ரோடு. இது ரெண்டும் இருந்தால் கூடயும் மற்ற அடிப்படை தேவையான வசதிகளை நாங்கள் பொறுமையாக எதிர்பார்த்து நாங்கள் செஞ்சுப்போம். பொறுமையாக வந்தால் கூடயும் நாங்கள் செஞ்சுப்போம். இப்போதைக்கு அவசியமாக இருக்கிறது தண்ணியும் இந்த ரோடு சாலையும் தாங்க. இந்த ரோடு சாலையும் உங்களால் முடிஞ்ச ஒரு அவேர்னஸ் வீடியோவை எடுத்துக்கொண்டு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் பிரதர்.